சங்கீதம் 38. உம்மை நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஆம், அன்பான தகுதியை பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்த மாதம். இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஆராதனையை பேஸ்புக் வாயிலாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதனை இருக்கிறோம். அன்றாக சமூகத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நாம் குடும்பமாய் இந்த நேரடையிலே இந்த முகநூல் வழியாக நாம் கர்த்தரை ஒருங்கிணைந்து ஆராதிக்க போகிறோம். நாம் எப்பொழுதும் ஆலயத்தில் வரும் பொழுது வேதத்தை எடுத்துக்கொண்டு பாட புஸ்தகத்தை எடுத்து நாம் எப்படி நாம் ஆயத்தமாகி நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து படித்துக் கொள்வோம். அதே போல நீங்கள் ஒரு குடும்பத்தின் லாக்டவுன் நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் அமர்ந்து சேவிக்கும் அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை துவக்கமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சென்றுக்கலாம். தலைமை தாழ்த்தி மகா தயவும் இறக்குமுடன் இருந்த தாவே, சங்கீதம் 138 வாசித்த வண்ணமாக உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதித்து தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணி பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து கருமை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிக்க உமது சகல பிரஸ்தாபத்தை அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அந்த மகிமையை வாக்கியாக உமக்கு செலுத்த கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு தாக்கி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரடியில் நடந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை துவக்கும் போது குடிபெற்ற பரிசுத்த ஆவியானவர் நாமே யோகத்திலே யோடி இடைவிட வேண்டுமாய் அவியானவர் நாமே பரிபூர்ண ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் கர்த்தர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் தான் நம்முடைய மகளை கர்த்தர் நீ நம்மை பயன்படுத்த இயேசு கிறிஸ்து கூட வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் வந்து நம்மை ஆராதனைக்கு நடத்துவார்கள். உற்சாகமாய் தகவல்தி நம் கர்த்தரை ஆராதிப்போம். முதலாவது பாடலாக நல்லவரை இயேசுவா நன்மை நான் முடிச்சுட்டு இருக்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
என்றென்றுமாய் நடத்திடுவே கிருபைகளை பொழிந்திடுவே என்றென்றுமாய் நடத்திடுவே ஆண்டவரே இயேசுவை வாழ்க்கையாய் முடிசூட்டி உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டில் நம்மையா உம்முடைய
போடுகிறேன்
ஹalleluya. நேச தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் துதிப்போம். இருக்கிறமான இடத்துல உங்களை நோக்கி பார்த்து தேவ சமூகத்துல அப்பா நாங்கள் உங்களை பார்ப்பதுதான், உங்களோடு இருப்பதுதான், உங்க பிரசனத்தை நாடுவதுதான் என் வாழ்க்கையில சொல்லுவோம். ஹalleluya. அப்பா துதிக்கிறாங்க. என் ஆசையெல்லாம் நேசனுடைய முகத்தை பார்க்கணும், என் நேசனோடு எல்லாரும் சொல்லி ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உலக வாழ்க்கையை விட, ஆண்டவரே உலக சம்பவத்தை விட, உலக பொருட்களை விட என் தேவனுடைய நேசம் பெரியது என்று சொல்லியிருக்கிறார். அப்பா நாளை நேரத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனத்தில் அமர்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தேவான நேரம் ஆண்டவரே நினைத்து பார்த்து உங்களோடு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரே உலக ஓட்டத்துல ஆண்டவரே உலகத்தோடு ஒத்து வேஷம் தெரியாமல் ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடி ஒளிபுறக்கு கர்த்தரே எங்களுக்கு திராணியை தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, உங்க சமூகத்தை நாடுவோம், உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உங்களுடைய பிரசன்னத்துல அமரணும். ஆண்டவரே துதிப்பதும் ஆராதிப்பதும் தான் உங்களுடைய ராட்சியம் விருப்பமாயிருக்கிறது. இறக்கம் செய்தியாக எல்லாரும் ஸ்தோத்திரப்படும். ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையை மாற்றின தேவன், எங்கள் குடும்பத்தில் ஆனந்த கழிப்பா மாற்றினவர், எங்களுக்கு ஒடுங்கி போன ஆவியை மாற்றின தெய்வம், கர்த்தாவே எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர், எங்களை யோசித்து காப்பாற்றுகிறவர், எங்களை வல்லமை கொடுத்து நடத்துகிறவர் ஸ்தோத்திராண்டவர். ஹalleluya ஹalleluya. தஞ்சமானவர், எங்களுக்கு கோட்டையானவர், எங்களுக்கு அரணானவர், துருவமானவர். அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற துருவமும் விலகமாக இருக்கிறவரே துதிக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் துதிக்கிறாங்க. ஸ்தோத்திராண்டவரே சகல கனத்திற்கும் மகிமைக்கும் துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிற என் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஹalleluya. உங்கள் பிரசன்னத்தில் சிறப்பில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறப்பில்லாமல் பறக்கிறேன். என் தஞ்சமானீரே, கோட்டையானீரே, உன்னதமானீரே, உன்னதமானீரே. என் தஞ்சமானீரே, கோட்டையானீரே, உன்னதமானீரே, உன்னதமானீரே. பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவான். பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன். உருவான என்னையே, உருவாக்கும் உருவமே, உரைக்கான என்னையே, உரை காட்டும் தீரையே. உருவான என்னையே, உருவாக்கும் உருவமே, உரைக்கான என்னையே, காட்டும் தீரையே. பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவான். பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி என்னையே உங்கள் கண்களே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி என்னையே உங்கள் கண்களே. பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவான். பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் துறையில்லாமல் வாழ்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையை ஆசிரியக்க வல்லதான். ஆனால் ஒரு நேரத்தில் குறைவு வந்தபோது கர்த்தர் அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி சொல்லி பார்க்கிறோமே. எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, போராட்டங்கள் வருதோ, எங்கெல்லாம் கலங்குகள் வருகிறதோ, இடத்திலெல்லாம் கர்த்தர் துணிவைகளை உருவாக்கி விடுவதை நான் இருக்கிறேன். வேதத்தில் சொல்லக்கூடிய துணியை நான் இதை செய்கிறேன். நீங்கள் அதை அறிவிக்கிறான். அந்த நாந்திரத்த வழியையும் மாந்திர வெளியிட தனக்கு வேண்டி செய்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க புதிதான செய்கிறது உருவாக்குகிற எகோவா ஒசையாகிய தேவன் மாற்றுவோம் சொல்லுவோமா. நிறைவாக்குகிற தெய்வம், நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மை உருவாக்குகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு நன்றியப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய குறைவை நிறைவாக்கும்படி உங்க தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களே பிரசனத்துல இருக்கிறோம். அண்டவே பிரசன்னம் சமூகம் தான் எங்களுக்கு நிறைவாக்குகிற ஒரு இடம் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கிறோம்ப்பா. உங்களே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் சொல்லிக்கிறோமேப்பா. எல்லா பொருள்களும் நிறைவானே பொதுவான இருக்கிறது. நம்ம வேற பெற்றவர்களுக்கு ஆவியானவர் எங்களுடைய கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு ஏற்படுத்துகிறாங்க. எங்களை காட்சி தருகிறோம். நாம மகிமைப்படுகிறோம். ஈஸ்வரியாவுக்கு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்த பரிசுத்த ஆராதனையை நேரிலே நாம் நடத்துவதற்கு தெய்வம் தாமே நமக்கு செய்திருக்கிறார். இந்த நாளில் கூட ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். முக்கியமாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது நம் மேற்கொண்ட கடமை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தேசம் எப்படிப்பட்டதான நெருக்கடியில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்தின் மேலே இருக்கிற எல்லா இருளை கர்த்தர் நீக்கி தேசத்திற்கு வெளிச்சத்தை சேமத்தை வரும்படியாக நாம் ஒரு நிமிடம் நம்முடைய நிதிய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். மகா தயவும் இறக்கமும் நல்லதாவே குமார் நாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எனவே என் ஜனம் என்னை நோக்கி தங்களை தாண்டி தங்கள் பொருளாத வழியை விட்டு திரும்ப பொழுது இந்த தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் சொன்னீங்கப்பா. எங்கள் குறைகள் குற்றங்கள் மேலும் பாவங்களை நாமத்தை மன்னித்து இரக்கம் செய்து கர்த்தாவே தேசத்தின் மேலே ஆண்டவருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தி தேசத்தின் மேல் இருக்கிற மரண இருளை நீக்கி ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததை நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் தேசத்தின் மேலே நோக்கமாகி இரக்கம் செய்து எங்கள் தேசத்திற்கு வெளிச்சத்தை தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சேவத்தை தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஆண்டவரே தேட வேண்டிய விதத்தில் தேடி ஆண்டவரே நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசித்து ஆண்டவர் உங்களுக்காக அவருடைய சாட்சியை ஆண்டவரே விபரீத மக்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட ஒவ்வொருக்கு திருவதர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள் பாவங்கள் மீது எல்லாவற்றையும் மன்னித்து இறக்க செய்து ஆண்டவரே 2021 ஆண்டவரே ஜூன் மாசத்துக்கு அப்புறமாக இந்தியாவிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டாமல் நாங்கள் காணும்படி எங்கள் தேசத்தின் மேல் இறக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றில
ஆண்டவரே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்து ஆண்டவரே குடும்பங்களை இழந்து அநேகம் பிள்ளைகள் ஆண்டவரை தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகளை இழந்து அநேக குடும்பங்கள் தடுமாறி தவித்துக் கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். அப்பா எங்கள் தேவனாக இல்லத்தில் அவர்கள் திறக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிற உறவுடைய பிள்ளைகளுக்கு தெய்வமே சகல ஆறுதலை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தேசத்துகளை இப்படிப்பட்டதான எல்லா விதமான ஆண்டவரை இக்கட்டிலிருந்து நீக்கி அதில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவரை தனித்திருந்து ஆண்டவரே பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த பாவம் சமூகத்தில் பிள்ளைகளுக்கு திறக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேசத்துல ஆளுகிற மக்களும் ஆண்டவரை அதிகாரிகளுக்காக மருத்துவர்களுக்காக செவியர்களுக்காக முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷ பாதுகாப்பு தருவீராக. நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாம் புரிந்து ஆண்டவரே மரண தருவாயில் இருக்கிற மக்களுக்காக தன்னுடைய எல்லா பணிகளையும் விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை தருவீராக. கர்த்தர் தாங்க பலன் தருவீராக. ஆண்டவரே போலீஸ் காவல்துறைக்காக துதிக்கிறோம் சுவாமி. மிகுந்த சிரமம் எடுக்கதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கடும் வெயிலும் மழையிலும் ஆண்டவரே அவங்க ஆண்டவரே எவ்வளவாக அந்த பணிகளை செய்வாங்க பார்க்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க ஆண்டவரை பிரயாசப்படுகிற ஆண்டவரை ஆளுகிற மக்களுக்காகவும் ஆண்டவரே அதிகாரிகளுக்காக பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த சமூக அர்ப்பணிகள் சமூக தேசத்துல மிஷனரிகளுக்காக ஊழியர்களுக்காக விசுவாச மக்களுக்காக துதிக்கிறோம். கர்த்தர் ஏழைகளுக்கு பாதுகாத்து சுவாமி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக விசுவாச மக்களுக்காக சபைகளுக்காக கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நாளில் கூட சங்கீதம் 147:13 நாம் வாசிக்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 147:13 எவ்விதமாக கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தருகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். கடந்த நாட்களிலே அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் பரிபூர்ணமாக்கி அதை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அவர் பாருங்க அந்த 14 நாம் வாசிக்கும் பொழுது 14 வாசிக்கும் பொழுது அவர் ஒரு எண்ணங்களை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இங்கே அடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 வாக்குத்தத்தத்துல நாம் மேலே உள்ள இந்த வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ கர்த்தர் தாமே இங்கே பார்க்கிறோம். அவர் உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து சுற்றிலும் நல்ல வீடு தான் நம்ம ஸ்ட்ராங்காக கட்டாடும். ஆனால் கதவு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போடணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது நம்முடைய மனநிலை. ஏன்னா அந்த கதவை உடைத்து கொண்டு யாரும் நினைச்சு விடாது உள்ள வந்து நம்முடைய பொருட்களை எடுத்துடக்கூடாது, நமக்கு தீங்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டு கடைக்கு போனோம்னா நல்ல கூட்டாத்தாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். சிம்பிளா இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கவே மாட்டோம். ஏன்னா வீட்டுக்கு கூட்டக்கூடிய கூட்டை நம்ம கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பால் வந்து வெடப்படதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை திருடர்கள் என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, சேதத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி நாம் அதற்கு தாழ்பாலை நாம் பலப்படுத்துவோம். பலமுள்ளதாய் நாம் என்ன செய்வோம், வாங்கி கொண்டு வந்து அதை நாம் பிக்ஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் கற்பனை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன்
நம்முடைய குடும்பத்திற்கு அவர் தாழ்பாள்களை பலப்படுத்துவதாக அங்கு வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் உங்க வேலையுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியத்தை உணர்ந்திருப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறார், உன்னுடைய வாசல்களில் தாழ்பாள்களை நினைச்சுவேன், பலப்படுத்துவேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் எடுத்து வாசித்து நாம் தியானிக்கலாம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே 2 காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கணும். 144, 147, 13 சொன்ன விதமாக ஒரு குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற அந்த 2வது பகுதியும் அங்கே நாம் பார்க்க முடியுது. யோபையும் உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்து அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை மாற்றம் கொடுக்கிறதல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கக்கூடிய முதல்ல காரியம் நினைச்சிருந்தான். யோபியும் யோபுக்குண்டான யாவற்றையும் கர்த்தர் நினைச்சத வேலி அடைத்து பாதுகாத்துக் கொடுக்கிறார். நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இது என் குடும்பத்துல நான் அதிகமா கர்த்தருடைய பாதுகாப்பை அதிகமாய் நாங்கள் நினைச்சோம். அனுபவிக்கிறாங்க. நாங்கள் இளம் வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய சகோதரியும் எனக்கு முன்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வருவார்கள். ஆலயத்துக்கு வந்த கொஞ்ச நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அந்நிய பாஷை பேசுவார்கள். அந்நிய பாஷை அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்நிய பாஷை அந்த பரிசுத்த ஆவியுடைய அந்நிய பாஷை அவங்க பேசுவார்கள். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் ஆச்சரியப்படுவோம். நிறைய பேர் நாங்கள் ஒரு கூட்டமாக நாங்கள் ஒரே நேரத்தில் ஒரு கூட்டமாக திருச்சபைக்கு திடீரென்று நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுல என்னுடைய சகோதரிக்கு அந்நிய பாஷையை அவர்கள் பேசுவார்கள். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு மேல இருக்கும். தூங்கி 9 மணிக்கெல்லாம் படுத்துவோம். 10 மணிக்கு தூக்கத்துக்கு திடீர்னு எழுப்பி எங்களுடைய சகோதரி அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை கர்த்தரை திடீர்னு நான் பணத்தை விட்டு அழகி எழுந்துட்டேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்நிய பாஷை நிரம்பி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஒரு பேசுகிறார்கள். பேசும் பொழுது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பேசி அவங்க அடங்கி அந்த ஆவியனுடைய பிரச்சனை அடங்கி அவர் விடுபட்ட பொழுது அவர்கள் இடத்துல நான் கேட்டேன், என்ன தான் நினைச்சு தூங்கிட்டு தாங்க, நீங்க என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் தூங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு விரோதமாக ஒரு பொன்னாத வல்லமை இறங்கி வர நான் கண்டேன். அந்த வல்லமை இறங்கி வர காணும் பொழுது நம்மை வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த வல்லமை இறங்கி வரும் பொழுது இந்த அக்கினியானது அதிகமாக எரிந்து அதை விரட்டுவதை உணர்ந்த அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னை நிரம்பிற்று. நான் இந்த மாதிரி அந்நிய பாஷை இறங்கி அதிகமாக நான் பேசினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் தாமே அவளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பை இங்கே வைக்கிறதை பார்க்கும். அந்த தாழ்பாள உடைச்சிட்டு சத்துருக்குள்ள வரவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற அந்த தாழ்பாள், கர்த்தர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு பாருங்க. அவர் வாசல்களில் தாழ்பாள் நினைச்சுவாங்க வரைக்கும் உன்னுடைய வாசல்கள் இவனுடைய வாசலில் தாழ்பாள் விளையாடமாக இருந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு வாசல்களில் தாழ்பாள்களை தேவன் விளப்படுத்துகிறார். மனிதர் சொல்லுவோமே கர்த்தர் அவர் விளப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபின் புத்தகம் 38:8-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, வீழ்ச்சி வராதே,
சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? இதை பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த கடலுக்கு ஒரு தாக்கல் பண்றார். இதுக்கு மிஞ்சி இம்மட்டுமா, இதுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தன்னுடைய வார்த்தையின் தாழ்பாள்களை அங்கே கடலுக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. பூமியை விட 3 மடங்கு பெருசு கடல். இல்லையா? பூமியை விட 3 மடங்கு பெரிதான அந்த கடலில் பெருமையில தேவன் அங்கே தாழ்பாளிட்டு அடக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை ஒரு சிறுவன் இருக்குன்னா, நீங்க சிறுமையும் எளிமையானவர்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான மேதைகளாக இல்லை, உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்களாக இல்லை, உலக பிரகாரமான பலசாலிகளாக நாடுகளாக உடனே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த உலகம் அப்படிப்பட்ட பெருமையுள்ளதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவைகளெல்லாம் அடக்கி உங்களுக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவருடைய வாழ்க்கையை தேவை ஒரு விசேஷமான தாழ்பாளை அங்கே கொடுத்ததை அவங்க மட்டும் வரும், மிஞ்சி என்ன செய்ய முடியாது, ஒரு போது வர முடியாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு வாசல்களின் தாழ்பாள்களை அவர்கள் வளர்ப்படுத்துகிறார்கள். என கண்பார்க்கக்கூடிய பிள்ளையே, நாம் கர்த்தருடைய சமூகத்தை கண்டு துதிச்சுட்டே இருக்கணும். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். என் தேவன் நாம் யோகக்குண்டான யாவத்தையும் அவர் வேண்டி அழைத்தது போல இன்றைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்கள் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் வேண்டி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனுஷருக்கு குருட்டாட்டம் பிடித்து பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது சோதம் குமாரா என்கிறதான தீய மனிதர்கள் நிறைந்த அந்த பட்டணத்தில் லோத்து என்கிற மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதன் அங்கே வாழும் பொழுது அவனும் அவனுடைய மனைவி 2 மகளும் அங்கே இருக்கிறார்கள். அந்த மகள் அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு பேசி வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் சோதம் குமாரா பட்டணத்துடைய கூக்குரல் மிகுதியாகி அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் எட்டின பொழுது அந்த பட்டணத்தை அழிக்கும்படி அக்கினியினால் அழிக்கும்படி தேவன் இறங்கி வந்த பொழுது ஆபிரகாம் அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமானை லோத்தை காப்பாற்றும்படி அவன் தேவ சமூகத்தில் சொல்கிறான். அந்த சுவர் கேட்கப்பட்டு லோத்துவை காப்பாற்றும்படிக்கு அங்கே 2 தூதர்கள் போகிறார்கள். அங்கே போன பொழுது சோதம் குமாரா பட்டணத்தின் மக்கள் பொன்னாதலாய் இருந்தபடியாலே அவருடைய பொன்னாத சிந்தனையின் நிமித்தம் முன்னிடத்திற்கு வந்தது புதிய மனிதர்கள் யார், அவரை வெளியே விடு என்று சொல்லி அங்கே லோத்தோடு வாக்குவாதம் செய்து சண்டை இருக்கிறது. தேவன் அந்த வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். ஆமா, முழு சோதம் குமாரா பட்டணத்தின் மக்கள் லோத்துடைய வீட்டுக்குள்ள போக முயற்சி எடுக்கிறாங்க. தேவன் அங்கே ஒரு தாழ்பாளம் விளப்படுத்துறாங்க. அது வரைக்கும் அந்த தாழ்பால் விளைவினமா இருக்கு. திடீர்னு அந்த தாழ்பாலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. அவர் கடையை தெரிகிற நிலை அங்கே ஏற்படுகிறது. அவர் கடையை அழுத்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனுக்கு தாழ்பாலை பலப்படுத்தும் பொழுது சத்துருக்கள் அவர்கள் தொட முடியும். அல்லேலூயா. அங்கே காப்பாற்றப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 Samuel 6:15 வாசிக்கும்போது தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றியிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஒரு விசேஷமான அங்கே ஒரு தாழ்பாலை தேவன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிறிய தேசத்துடைய ராணுவம் வந்திருக்கு.
ஒரு மனிதனை பிடிப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் எலியாவினுடைய வீட்டினுடைய தாழ்பாலை அவர் பலப்படுத்தியிருந்தபடினாலே ஒரு ராணுவமே வந்து அவனை பிடிக்க சுற்றி வளைத்து இருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியும். ஆனா அந்த தீர்க்கதரிசியோடு கூட அந்த கேயாசி என்கிற அந்த ஊழியக்காரன் வெளியே வந்து பார்த்துட்டு அவன் அழுதுகிறான், விடவரிய ராணுவமா அப்படின்னு சொல்லி. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்ப்போம் நம்மோடு ஏற்பட்ட அதிகம். 1 லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னா இங்க 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அக்னிமயமான குதிரைகளோடு நாங்கள் நேர்கிறதை நாம் பார்க்கிறோம். எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசியை அங்கே நினைச்ச முடியல, ஒரு ராணுவத்தால் நினைச்ச முடியல, தொடவே அவருடைய தாழ்பால நினைச்ச முடியாது, உடைக்கவே முடியாது. அவருடைய பாதுகாப்பு எல்லைய எந்த மனுஷனும் அவர் அனுமதி இல்லாம உடைச்சு தெரிஞ்ச முடியாது, உள்ள வர முடியாது. ஆண்டுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் வாசல்களின் தாழ்பாலை நான் பலப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தாழ்பாலை யாராலும் நினைச்ச முடியாது, உடைக்க முடியாது. ராணுவமே வந்தாலும் நினைச்ச முடியாது, உடைக்க முடியாது. அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசாயா 54:17 வாசிக்கும் பொழுது, விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாளையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவுதான் முடிச்சு. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. எங்க உனக்கு விரோதமா உருவாக்குறாங்களோ அங்கே விளைஞ்சது. இதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய பாதுகாப்புங்கிறது வந்து அதை தாண்டியே இருக்கிறது. என் சத்துருக்கள் ஆயுதத்தை உருவாக்குற இடத்துலயே தேவன் ஆயுதத்தை தெரிஞ்சுக்கிறாரு. வலுவிழந்த செய்வது ஒன்றும் பயன்படவே கூடாது. அவங்க உருவாக்குவாங்க, இந்த ஆயுதத்தை நம்ம உருவாக்கி இந்த ஆயுதத்தை வச்சு அவங்க அழிச்சுதான் நடப்பாங்க. ஆனா அதை காட்டிலும் தேவனுடைய பாதுகாப்பை தாழ்பாலை அவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த ஆயுதத்தை அவங்களால என்ன முடியாது, பயன்படுத்தவே முடியாது. அடுத்து சொல்றாரு, உன் மேல் குற்றப்படுத்துகின்ற நியாயத்தை நீ என்ன செய்வாய், குற்றப்படுவோம். மேல 1000 குற்றப்படிகளை சுமத்தும்படி அவர்கள் உபாயம் பண்ணி மனுஷன். ஆனா நியாயத்துல நீங்க அவர்களை குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப தேவன் உனக்கு வைக்கிற அந்த தாழ்பால், உனக்கு வைக்கிற அந்த பாதுகாப்பு, உனக்கு வைக்கிற அந்த கிருபையை ஒரு நாள் இந்த உலகம் நினைச்சு முடியாது, மேற்கொள்ள முடியாது. சகரியா புத்தகம் 2:8 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை சொல்லும் பொழுது என்ன சொல்றார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஒரே பாருங்க, உன்னை தொடுகிறவன் எங்க போய் தொடுறான், அவருடைய கண்மணியை போய் தொடுகிறான்னு சொல்லி கர்த்தர் இங்கே எப்படி பார்க்கணும். உங்களை தொடரணும்னு நினைச்சாங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, அவருடைய கண்மணியை இணைக்கிறாங்களா அப்படின்னா நெருப்புல கை வைக்கிறதுக்கு சமானம். அந்த அளவு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பாதுகாப்பை தாழ்பாலை அங்கே பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91:7 வாசிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகவே அணுகாது. ஏன்னா அவன் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். சொல்லுவோமே, அல்லேலூயா. உங்கள் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் மாசம் ஜூன் மாசம் அந்த 6ஆம் தேதி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய தாழ்பால்கள், உங்கள் வாசலின் தாழ்பால்களை கர்த்தர் அவர் பலப்படுத்தி விசுவாசிக்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தாவே என் வாசல்களின் தாழ்பாலை கர்த்தர் தாமே பலப்படுத்தி இருக்கிறேன். யோபையும் யோபுக்குண்டான யாவற்றையும் பல தேவன் தாமே அக்கினியினால் வேலை இணைத்தது போல என் குடும்பத்தை கர்த்தரே ஆண்டவரே நீ வேலை இணைத்து வைத்திருக்கிறேன், தாழ்பாலை பலப்படுத்திருக்கிறேன், அவங்க நன்றி என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். 2வது கர்த்தர் சொல்லும்போது உன் பிள்ளைகளை என்ன செய்ய நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் வந்து எப்போ ஆசீர்வதிக்கப்படுவாங்க
அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புத்தகம் 54:13 வாசிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதினால் அது வேணாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய உன் சமாதானம் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாமை விட ஈசாக்கு சுகமா வாழ்ந்தார். ஈசாக்கு காட்டில் யாக்கோபு மிகுந்த ஆசீர்வாதம். யாக்கோபின் பிள்ளைகளாகிய யோசேப்பு அவன் தேசத்தையே ஆளுகிறவனாய் மாறினான். அப்போ ஆண்டவர் தாமே உன் பிள்ளைகளை கண்டு ஆசீர்வதித்தேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவனுடைய சமாதானம் ரொம்ப பெருசாக இருக்கும். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ஒரே ஒரு வழி. அங்கே சொல்லும் போது உன் பிள்ளைகள் கரெக்டாக என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதான் இருக்கும். உன் ஆசிரியரை தகப்பனை அவன் பலப்படுத்தி உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க உபதிரவத்தை மறந்து கடந்து போனோம், ஆனா உங்க பிள்ளைகளை கற்று அவர் என்ன செய்வாங்க, சமாதானத்துக்கு நடத்துவார். சமாதானத்தை நடத்துவார். நானும் என்பது சமாதானத்துக்கு சந்தோஷம் சமாதானத்துக்குள்ள அவர் நடத்த இருக்கிறார். ஆதியாகமம் 48:15 வாசிக்கும் பொழுது அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதித்து அவர் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட நூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப அந்த பார்த்தா ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை நான் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அது மாத்திரமல்ல, என்னை எல்லா இக்கட்டுக்கும் விலைக்கு ரட்சித்தேன். அப்ப எவ்வளவோ அவனுக்கு வந்தபோது தேவன் அவனுடைய வாசல்களின் தாழ்பால் இணைந்தார், பலப்படுத்தி கொண்டு வந்து அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை அவனை உயர்த்துகிறதை, பலப்படுத்தி அவனை நடத்துகிறதை. அப்போ ஆண்டவர் உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக அவர் உயர்த்துவதிலே சந்தேகமில்லை. தேவனை விசுவாசித்து நாம் கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். வாசிக்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 2:52 வாசிக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமா அவர் திருப்தி அடைந்தே போனார். அல்லேலூயா. ஆமா, இந்த இதுதான் நமக்கு முன்மாதிரி. உங்க பிள்ளைகள் இப்படிதான் வளருவாங்க. வளர்த்தியில, ஞானத்துல, தேவத்தில, மனுஷனுடைய தயவுல அவங்க விருத்தி அடைவாங்க. விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நீங்க நடத்தும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில ஞானத்திலும் தேவத்திலும் மனுஷனுடைய தயவிலும் ஞானத்திலும் பலத்திலும் தேவத்திலும் பலத்திலும் விருத்தி அடையும். அப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். மாத்திரமே எப்படி இருக்கிறது, ஆனா சின்ன வயசுலயே கர்த்தருக்குள்ள அவங்க நினைச்சாங்க, ஓடுனாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள நடத்த தவறோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானத்தை அவருடைய என்ன செய்யல, சமாதானத்துக்குள்ள அவங்க என்ன செய்யல நடத்துகிறது நம்ம புரிந்துக்கிறோம். என்னப்பான கர்த்தருடைய பிள்ளைகளை குடும்பத்தாரே, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நீங்க நினைச்சுங்க, நடத்துங்க, பிரயாசப்படுங்க. ஒரு வேலை ஒரு பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படுவது சரி செய்யலாம். தயவு செய்து பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கொஞ்சம் சொல்லாரு, எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க. நீங்க அழுங்க, கண்ணீர் ஒரு நாள் வீணாக. நான் இது அவங்க சொல்றான், என் கண்ணீர் எல்லாம் துரித்து நல்லமா இருக்கிறது. ஒரு போதும் கண்ணீர் வீணாகவே ஆகாது.
ஆமா, நிச்சயமா உங்க பிசினஸ்ல, வியாபாரத்துல, தொழில, வேலைகளில, பிள்ளைகளுடைய காரியங்களில நீங்க கண்ணீரோடு இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தேவன் உங்களை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அவர் உங்களை வெறுமையை அனுப்பவே மாட்டார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பவே எனக்கு ரொம்ப கத்துவைப்பீர்கள். லூக்காய் 18:16 வாசிக்கப்படுது, மார்க் 10 வாசிக்கப்படுது. அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஆலயத்துக்கு போக விடாம தடை பண்ணுகிற மக்களை நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான். சிறுவர் ஊழியத்திற்கு நாங்கள் போய் அனுப்பும் பொழுது இல்ல எப்பதாலும் ஜபம் இருக்கக்கூடாது, எப்பதாலும் வேத வாசிப்பாங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறுத்தை அனைவரும் தடை பண்ணுவாங்க. ஏன்னா என் பிள்ளை ஆலயத்திலேயே வந்திருந்தாருன்னா ஒரு வேளை ஊழியத்துக்கு போயிடுவான். பாருங்கள், ஊழியம் செய்வது என்பது மேன்மைக்குரியது. அந்த ஊழியத்தை நீங்கள் நானும் தானா செய்யவே முடியாது. அது ஆரம்பை கூட அழைக்கப்படால் இந்த கனமான ஊழியத்தை யார் செய்யும்? அப்ப ஊழியம் என்பது மேன்மைக்குரியது. இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அழைத்தானால் அது பெரும் சாக்கியம். இன்னைக்கு அநேக பெற்றோர்களுடைய மனநிலை பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு போனான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்வேர்டு போய் எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட போறான் அப்படின்னு சொல்லி அவனை உலகத்தின் பிள்ளைகளா போல வளர்க்கிறதுக்கு இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் ஆயத்தமாயி இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளையுடைய காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கண்பட கத்துடைய பிள்ளைகளை உன் பிள்ளை வேத வாசிக்க ஆர்வமா இருக்கா? இன்னும் உற்சாகப்படுது. ஆலயத்துக்கு போவதற்கு ஆர்வப்படுகிறதா? அதை உற்சாகப்படுத்து கர்த்தருக்கு கொடுப்பதற்கு உற்சாகப்படுகிறதா? நீ அங்கே என்கரேஜ் பண்ண, பிறருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அந்த பிள்ளை ஆசைப்படுகிறதா? நீ என்கரேஜ் பண்ணு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது, உன் பிள்ளைகள் கர்த்தருடைய போதனையை வளரும் பொழுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சந்தேகமில்லை, நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதத்திற்கு. சங்கீதம் 147:13 அவர் வாசிகளின் நாட்களை பலப்படுத்தி உன்னையுள்ள பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க, அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் ஆரோனையும் லேவியின் குடும்பத்தையும் இஸ்ரவேலின் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஊழியர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். லேவியருடைய பணிவிடை செய்கிற ஊழியர்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அன்னைக்கு வந்து நீங்க வந்து பணிவிடை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் இஸ்ரவேலின் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவர் அவரும் குடும்பத்தையும் இஸ்ரவேலின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115 12 வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறாரு, நம்ம ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமா வருத்திக்கப்படுவார். உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாவே வருத்திக்கப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்த அவர் கிருபையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் தாண்டி நாளிலுக்குள்ள கர்த்தருடைய சமூகத்தில் அமரும்படியாக இன்னைக்கு நேரடியே பங்கெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய வசனங்களை தியானி கர்த்தர் நமக்கு கிருபை செய்து சங்கீதம் 147:13 படி நம்மை நம்பி பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். 147:13 சொல்லப்படுது, உன் வாசல்களில் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னில் உள்ள பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். வாக்கின்படியே நம்மை
ஆசீர்வதித்து கனப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே தெய்வம் நமக்கு சொன்ன வாக்கெல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிறது மட்டுமாக அவருடைய கிருபையால் நாம் நிறைவேற்கிறோம். நாம் இருப்பதும் நிறுவனமாக ஆதரிக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த கிருபையை எண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய வாக்குத்தத்தங்களோடு கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மோடு கூட இடைவிட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. மகா தயவு இறக்கமுடன் நடந்த தாவே குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வேளையில் கூட சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நேரடியிலே நாங்கள் பங்கெடுத்து தந்து உதவி செய்வேன். ஆண்டவரே, இந்த நேரடியிலே பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, வாக்கின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய வாசல்களின் தரங்களை பலப்படுத்தி அவருடைய ஒரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வார்த்தைக்கு ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ பாதுகாப்பை தருகிறார். தொடர் நடத்தும் பெரிய காணிக்கை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இன்றும் சதாகாலம் மகிழ்வும் சகல பரிசுத்தவான்களும் அப்படி வருகப்பட்டு நினைக்கிறது காரணமாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். பிரைஸ்